மாயாவதியின் அரசியல் வாரிசாக அறிவிக்கப்பட்ட ஆகாஷ் ஆனந்தின் பதவி திடீரென பறிக்கப்பட்டதன் பின்னணியில் பாஜகவுக்கு உதவும் திட்டம் இருக்கலாம் என பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராகவும் மாயாவதியின் அரசியல் வாரிசாகவும் அறிவிக்கப்பட்டவர் ஆகாஷ் ஆனந்த். ஆனால் அரசியல் வாரிசாக அறிவிக்கப்பட்ட 5 மாதங்களில் ஆகாஷின் பதவியை மாயாவதி பறித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை காலமாக பாஜகவையும் பிரதமர் மோடியையும் குறிவைத்து புள்ளி விவரங்களுடன் பல்வேறு கேள்விகளை ஆகாஷ் ஆனந்த் எழுப்பி வந்தார். அண்மையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவை தாலிபான்களுடன் ஒப்பிட்டு இது புல்டோசர் அரசு அல்ல, தீவிரவாதிகளின் அரசு என காட்டமாக விமர்சித்தார் ஆகாஷ் ஆனந்த். பாஜகவை கடுமையாக விமர்சித்த ஒரே வாரத்தில் அவர் இன்னும் முதிர்ச்சியடையவில்லை என கூறி ஆகாஷின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இது மட்டுமல்ல, மாயாவதியின் பல்வேறு நடவடிக்கைகள் பாஜகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளதாக விமர்சிக்கப்படுகிறது. 2019 மக்களவை தேர்தலுக்கு பிறகு திடீரென சமாஜ்வாதி கட்சியுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட மாயாவதி 2 மாநிலங்களவை தேர்தல்களில் பாஜகவை வெளிப்படையாகவே ஆதரித்தார். இதனால் மூத்த தலைவர்கள் சிலர் கன்ஷிராமின் கொள்கையிலிருந்து மாயாவதி விலகுவதாக நேரடியாகவே குற்றம் சாட்டிவிட்டு வெளியேறினர். 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் செயல்பாடுகளை குறைத்துக் கொண்டு அமைதியாகிவிட்டனர். தற்போது நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கான பகுஜன் சமாஜ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு பின்னர் திடீரென மாற்றப்பட்டதும் சர்ச்சையை கிளப்பியது. மாற்றப்பட்ட வேட்பாளர்களில் பலர் பாஜகவுக்கு கடும் போட்டியாக இருந்தவர்கள் என்பதால் பாஜகவுக்கு உதவும் எண்ணத்துடன் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று விமர்சனங்கள் எழுந்தன. தேர்தல் பிரச்சாரங்களிலும் இந்தியா கூட்டணி கட்சிகளை மட்டும் மாயாவதி அதிகம் விமர்சிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.